அஸ்ட்ராலஜியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஜோசியர் ஆகவே முடியாது. தெரியாததை தெரிஞ்சதுன்னு தெரியலைன்னு ஒத்துக்கணும். தெரியலைன்னா ஏன்னு தேடுகின்ற ஒரு முயற்சி கண்டிப்பாக வேணும். இப்போ போன வாரம் பாருங்கள், ஒரு இதை இப்போ இந்த மாதிரி ஒரு தொழிலை வந்து திருப்பூர்லேருந்து ஒருத்தர் கேட்குறாரு. பொதுவாகவே வந்து ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷனில் இந்த தொழிலில் இருக்கிறீங்க, இதில் இருக்கிறீங்க அப்படின்றத ஒரு 3 minutes 5 minutesல விளக்கமாகவே சொல்லிடுறேன். எடுத்தடுப்புலேயே நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருக்கிறீங்களா? ஆமாம் குருஜி, அப்பா தொழிலில் ரோடு போடுறது அது அந்த கான்ட்ராக்டு, அதை தான் நானும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த நெத்தி அடி அடித்த உடனே அதோட அவர் பலன் கேட்குறதே விட்டுருவார். இது வந்து இது எனக்கு ரொம்ப இதான அது. எடுத்த உடனே கவர்மெண்ட் கான்ட்ராக்டரா? ஆமாங்க, அப்பாவோட தொழில். சரி, அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்க போகிறாரு? 4 பாயிண்டில் கன்சல்டேஷனே முடிச்சுக்க போகிறார். நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த 4 பாயிண்ட் இந்த சேது மேகான்ற ஒரு மாணவர் கொடுத்த மாதிரி, ஐயா உனக்கு வாழ்க்கையில் எது நடக்குது, அது நடக்குதா, இது நடக்குதா, கல்யாணம் எப்போ நடக்கும், புள்ளை எப்போ படிப்பான், வீடு எப்போ கட்டுவேன், கார் எப்போ வாங்குவேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேனா, கடன் இல்லாமல் இருப்பேனா, இது முக்கியமா, ஒரே பிரசவத்தில் 3 ஆம்பளை பிள்ளை பிறக்கும்ன்றது முக்கியமா? இதுதாங்க இன்னைக்கு ஜோசியத்தோட நிலைமை. கண்ணுக்கு தெரியாத ஒரு வெள்ளை குதிரை, பறக்கிற வெள்ளை குதிரையை நம்பி பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய ஜோசியர். 4 பாயிண்ட்டுங்க சம்பாதிக்கிறதுக்கு, அருமையாக நெஞ்சு மனசாட்சி குத்தாம சொல்றதுக்கு 4 பாயிண்ட். என்ன தொழில் பண்ற, என்ன தொழில் பண்ணுவ, நட்சத்திரத்தில் பலன் இருக்குன்னு சொல்றீங்களே. போன புதன்கிழமை, இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை, முந்தா நாள் லைவ்ல இதையே ராஜசேகரன் போட்டிருந்தார். லைவ்ல சொல்லிட்டாராம்மா, ராஜசேகரன் நான் ஜோதிட முட்டாள்னு சொன்னேன், அதுக்காக நான் பெருமைப்படுறேன், வருத்தப்பட மாட்டேன். அவரை நான் முட்டாள்னு சொல்லலை, அவருடைய ஜோதிடத்தை தான் முட்டாள்னு சொன்னேன். இருந்தாலும் அவர் மதிப்பிற்குரிய ஒரு பெரிய அனுபவம் உள்ள ஒரு ஆசான், குமாரசுவாமியத்தை கரைச்சி குடித்தவர். அவரை மாதிரி குமாரசுவாமியத்தை யாருமே கரைச்சி குடிச்சிருக்க முடியாது. இருந்தாலும் அவர் என்ன திட்டினாரு, நான் அவரை திட்டினேன். ஏன் ஒரு ஆதங்கத்தில் தான் பார்த்துக்க மாட்டேன்றீங்களேன்ட்டு. சரி, முந்தா நாள் புதன்கிழமை அவர் அம்மாக்கு பெரும்பாலும் என்ன பண்ணுறேன், புதன்கிழமை லைவில் ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன்பே, அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்பே, ஜாதகத்தை போடுறதுக்கு முன்பே அவருடைய கேள்வியின் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்றது என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் என்னுடைய லைவில் பார்த்தீங்கன்னா, ஐயா நான் வந்து வக்கீலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போட்டுட்டு கமெண்ட் போடுவார். நீங்கள் வக்கீலத்துக்கு படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் சனி சுபத்துவமாகி 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருப்பார். குரு தொடர்பு கொண்டா நீதிபதி, சனி தொடர்பு கொண்டா வக்கீல் சொல்லிட்டு தான் போடுவேன். நான் மருத்துவத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும், எல்லாம் சரி. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான கேள்வி போன புதன்கிழமை ஒரு பெண்மணி போட்டிருக்காங்க. ஐயா பியூட்டிஷியனுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், பியூட்டிஷியனுக்கு படிச்சிருக்கேன். இந்த லைவ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மாணவர்கள், அந்த நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. ஐயா புதன்கிழமை லைவ், பியூட்டிஷியனுக்கு படிச்சிருக்கேன், இந்த பியூட்டிஷியன் தொழிலை எப்போ ஆரம்பிக்கலாம்னு கேள்வி. நான் ஜாதகத்தை போடுவதற்கு முன்பாகவே பியூட்டிஷியனுக்கு படித்திருக்கிறீர்களா, உங்களுடைய ஜாதகத்தில் 2 10ஆம் இடங்களோடு சந்திரனும் சுக்கிரனும் சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாதகத்தை போடுறேன். இது 2000 மேலே இது மாதிரி லைவில் பண்ணியிருக்கிறேன். ஜாதகத்தை பார்த்தவொன்னே மிதுன லக்கணம், 2இல் சந்திரன், 10இல் சுக்கிரன் உச்சம், 6இல் குரு. வந்ததா வரலையா சொல்லுங்களேன். என் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யாருன்னா இதே மாதிரி என் பக்கத்தில், என் ஸ்டூடியோவுக்கு வாங்க, என் பக்கத்தில் உட்காருங்க. ஒரே நேரத்தில் 2 லேப்டாப்பை வச்சு நீ ஒரு ஆளுக்கு பதில் சொல்ல, நான் ஒரு ஆளுக்கு பதில் சொல்கிறேன். நட்சத்திரத்தின் அடிப்படையில் தொழிலை சொல். சரி, இன்னைக்கு போன வாரம் ஒரு சின்ன அமைப்பு கேள்வியாக கேட்டிருக்கிறேன், பிரீமியம் வீடியோவில் கேள்வியாக கேட்டிருக்கிறேன். அதே மிதுன லக்னம், சிம்மத்தில் குரு சனி ராகு சுக்கிரன் நீச்சம். இந்த இப்போ ஐயா சொன்னாங்களே, இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி மணியன் ஐயா சொன்னாங்க, தன்னை அறியாமலே பெரியவங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு மனசு வராதுங்க. நம்ம வந்து பெரியவங்கள சொல்ல வேண்டாம், ஏன்னா ஒரு முறையில் ஊறி போனவர்கள். நட்சத்திரத்துக்குள்ளே தான் பலன் இருக்குது அப்படின்ற மாதிரி, அல்லது நட்சத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் வந்து அவங்க காலத்தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணுமே தவிர, நம்ம அவங்கள இப்போ எங்கள் தாத்தா இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், நான் ஒரு தொழில், நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், ஒரு வியாபாரம் பண்ணுறேன், எங்கள் தாத்தாவுக்கிட்ட இருந்து நான் அந்த வியாபாரத்தை வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் தாத்தா வந்து ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். தாத்தா நீங்கள் காலம் வேறு, இப்போ ஜவுளி கடையை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா நிறைய ஜவுளி போகும், அதை போடுங்க தாத்தானா எங்கள் தாத்தா ஒத்துக்க மாட்டார். அதை நீ செய்டா, என்ன விட்டுறடா, எனக்கு ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியாதுன்னுவார். உண்மையா இல்லையா?
இது மாதிரி மணியன் ஐயா மாதிரி ஜோதிட தாத்தாக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க முறை அது. ஆனால் அவங்க இப்போ ஒரு விஷயத்தில் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நீச்சம், ஒரு கிரகம் நீச்சமாகி பாவகம் நீச்சமாகி இருந்தால் அந்த பலன் நடக்காது சொன்னாங்களா இல்லையா? இதே மேடையில் கேட்டிங்களா இல்லையா? அதையே சுப பலன்னு சொன்னாங்க. இதைத்தான் நான் கொஞ்சம் ஆழமாக சுபத்துவம்னு சொல்கிறேன். இப்போ இந்த வாரத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். குரு சனி ராகு மிதுன லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு, சுக்கிரன் நீச்சம். போன வாரத்தில் 1000 பேருக்கு மேலே தப்பாக பதில் சொல்லி வானவியல் வெங்கடாஜலம்ன்ற ஒரே ஒரு நேயர் மட்டுமே என்னை போல இவர் அரசாங்க கான்ட்ராக்டராக இருக்கிறார்னு சொன்ன ஒரு நிலைமைக்கு மாறா இந்த கேள்வி கேட்டு இது வரைக்குமே ஒரு 500 பேருக்கு மேலே பதில் சொல்லியிருக்கிறீங்க. எல்லாரும் இந்த ஜாதகருக்கு என்ன இல்லைன்னு கேட்டேன், குழந்தை இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்க. எடுத்தடுப்புலேயே நான் கேட்டேன், என்னங்க என்ன குழந்தை பிறக்கலையான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா குழந்தை இல்லை, பிறக்குமா? தத்து எடுப்பீங்க என்ன? தத்து எடுப்பீங்க என்ன? ஏன்னா சுக்கிரன் நீச்சமானாலும் 4ஆம் இடத்துல இருக்கு. தத்து எடுப்பீங்க என்ன? உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன்னா மனைவியோட ஜாதகத்தையும் சேர்த்து வச்சுதான். நான் உடனே டக்குன்னு நான் ஒன்றை மட்டும் பார்த்து சொல்ல மாட்டேன், உடனே டக்குன்னு அடுத்ததற்காக அப்படியே போயிடுவேன். ஒய்ஃபோட ஜாதகம் கொடுங்க என்ன, ஒய்ஃபோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு இல்லைங்க ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு நீச்சமானாலும் திக்பல் அமைப்பில் இருக்கிறாரு, தத்தெடுப்பீங்க என்ன? ஆமாங்க, ஒரு பெண் குழந்தைய தத்தெடுக்கலாம்ன்றதுக்காக உங்ககிட்ட இப்போ கன்சல்டேஷனுக்கு வந்திருக்கிறேன். பாயிண்ட் முடிஞ்சு போச்சா? இவர் வந்தவர் என்னை பற்றி 100 பேர்ட்ட சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? எனக்கு இந்த என்னுடைய கிளையண்ட்டுகள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு வீடியோ பார்த்து வர்றவங்க இல்லை. ஐயா உங்களை பற்றி இவங்க சொன்னாங்க, உங்களை பற்றி இவங்க சொன்னாங்க, எதுக்கு இவர்கிட்ட ஒரு வார்த்தை அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, எதுக்கும் இவர்கிட்ட கேட்டுட்டு ஒன்று ஆரம்பிங்க. இது இவ்வளோதானே, ஒரு சிம்பிளான 4 பாயிண்டில் ஜோசியம் முடிஞ்சிருதுல்ல. இந்த ஜாதகத்தை தான், இந்த ஜாதகருக்கு என்ன இல்லை அப்படின்னு போன வாரம் கேள்வி கேட்டு பிரீமியம் வீடியோ போட்டிருக்கேன். அதில் எல்லாருமே ஒருத்தர் பாக்கி இல்லாமல் சொல்லிட்டீங்க குழந்தை இல்லைன்ட்டு. இப்போ நான் கேட்குறேன், இதே குரு எந்த நட்சத்திரத்தில் அவங்க சொல்ற அதே நட்சத்திரத்திலே இருந்தாலும் குழந்தைய கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். தெளிவாக இருந்தால் தான் சொல்ல, கொடுக்க மாட்டார். அவருக்கு 50 வயசோ என்னமோ அவருடைய கேள்வி. ஏன்னா ஒரு ஜாதகத்தில், நான் அதைத்தான் மாணவர்களுக்கு ஆன்லைனில் கூட சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில் பளிச்சுன்னு தெரிஞ்சவொன்னே அதை அப்படியே நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி அடிங்க. எந்த விஷயம் ஒரு ஜாதகத்தில் தெளிவாக நன்றாக தெரிகிறதோ அந்த பலனை முதல்ல சொல்லுங்க. இது ஒரு டெக்னிக் இல்லையா? நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், ஜாதகத்தை பாருங்க. முதல்ல கொஞ்சம் லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. என்னன்னா பெரும்பாலும் ஓரத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் மாறலாம். 3 டிகிரியில் 28 டிகிரியில் இருக்கும்போது நட்சத்திர குழப்பங்கள் வரும். அதுக்கும் ஒரு எளிமையான விதி சொல்லியிருக்கிறேன், 8-12 சுபத்துவ விதி. நீங்கள் ஃபாரின் போனவங்க தான் வேண்டாம், 112 கிலோமீட்டருக்குள்ள 8-12 சுபத்துவம் அதிக அளவுக்கு இல்லையே பாபத்துவமாக இருந்தாலும் கூட திருநெல்வேலியில் பிறந்தவர் அட்லீஸ்ட் மதுரைக்காவது வந்து பிழைப்பார். 8-12 சுபத்துவ விதியின் அடிப்படையில், அதன் அடிப்படையில் லக்னத்தை உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் தெரிகிறது. இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம், 5 கூடிய சுக்கிரன் நீச்சம், 5ஆம் இடத்திற்கு சனி பார்வை, 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை, காரகனாகிய குரு சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இவருக்கு சர்வ நிச்சயமாக குழந்தை இல்லை. மேற்கொண்டு ஒரு சந்தேகத்தை உறுதி பண்ணிக்கிறதுக்கு மனைவியோட ஜாதகம், கணவனுக்கு குழந்தை இல்லை மனைவிக்கு குழந்தை இருக்குன்னு எந்த ஜாதகத்திலையும் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் தான் ஒன்றாக இணைஞ்சிருப்பாங்க. அந்த அம்மாவுடைய ஜாதகத்திலே அது அப்படியே பக்காவாக இருக்கு. அப்போ என்ன நீங்கள் பண்ணணும்? குழந்தை இல்லைங்களா? உங்களுக்கு குழந்தை இல்லைங்களே? ஆமாங்க ஐயா, தத்து எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு, அதுக்காகத்தான் இப்போ கன்சல்டேஷனு. ஒரு பெண் குழந்தைய தத்து எடுக்க போறீங்க? ஆமாங்க ஐயா, பார்த்து வச்சிருக்கிறோம். பாயிண்ட் முடிஞ்சு போச்சா?